வணக்கம் வணக்கம் தமிழ் உலக நண்பர்களுக்கு. இது உங்கள் ஓட்டு ஒளியின் ஓசை சேனல். உலகத்தின் ஓரமெல்லாம் ஊர்வாசி வாசல் வரை உங்களை பாதிக்கும் உண்மையான செய்திகள் மட்டும். இன்று தொடங்கும் நமது செய்தி பயணத்தை திருக்குறளால் சிறப்பிக்கலாம். தன்னிய நீர்மை திருவுடையார்க்கே புன்னலம் இன்றி வரும். நமக்கு உள்ளே நியாய உணர்வும் நேர்மையும் இருக்குமாயின் உலகம் நம்மை மதிக்கும். சரி, ஒரு சிறந்த பார்வை நுண்ணறிவுடனும் இந்த வார செய்திகள், அதாவது முக்கிய செய்திகள் உங்களுக்காக. பிரான்சில் தேர்தல் பரபரப்பு, வலதுசாரி கட்சி பெரும் ஆதரவு. ஐரோப்பாவின் முக்கிய நாடான பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வலதுசாரி நேஷனல் ராலி கட்சி பெரும் ஆதரவுடன் முன்னிலை பெற்று வருகிறது. ஜனநாயகம் மற்றும் அகதிகள் விவகாரங்களில் கடுமையான நிலைப்பாடுகளை கொண்ட இந்த கட்சி இளம் வாக்காளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. அதிக பரபரப்பான வாக்குகள் பாகுபாடுகளை ஏற்படுத்தியதால் கூட்டணி அரசியல் மீண்டும் பேசப்படுகின்றது. EU மீது பிரான்சின் எதிர்கால கண்ணோட்டத்தையும் இது மாற்றக்கூடும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது யூரோப்பில் மிகப்பெரிய தேசியவாத அலை என கூறப்படுகிறது. பிரான்ஸ் அரசியலில் இளைய தலைமுறையின் சீர்மாற்ற ஆவலுக்கே இது பிரதிபலிப்பு. அமெரிக்கா கடும் வெப்பச்சலனம். அமெரிக்காவின் கலிபோர்னியா, அரிசோனா உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த வாரத்திலிருந்து அதிகப்படியான வெப்பம் நிலவி வருகிறது. 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளதால் பல பகுதிகளில் மருத்துவ அவசர கட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. சாலை உருகியதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கிளைமேட் மாற்றத்தின் விளைவாக இந்த வெப்ப அலை தீவிரமடைந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க சுற்றுச்சூழல் அமைப்புகள் பசுமை சட்டங்களை விரைவில் கொண்டு வருமா என்பது கேள்வி. வெப்ப காற்றின் தாக்கம் உலகத்தையே எச்சரிக்கை செய்துள்ளது. இந்திய பொருளாதார வளர்ச்சி, புதிய தரவுகள் வெளியீடு. இந்தியாவின் 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு வளர்ச்சி விகிதம் 7.6% என மத்திய புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி மற்றும் சேவை துறைகளின் வளர்ச்சியே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த வளர்ச்சி இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக கொண்டு செல்லும் என நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு இதை ஒரு தேர்தலுக்கான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாகவும் இதை பயன்படுத்தி வருகிறது. விலை உயர்வு மற்றும் வேலை வாய்ப்பு பற்றிய கவலைகளும் பின்னணியில் உள்ளன. வளர்ச்சியின் உயர்ந்தாலும் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்கிறதா என்பது முக்கிய கேள்வி. லே லடாக் எல்லையில் சீன ராணுவ இயக்கம், இந்தியா விழிப்பு நிலையில். இந்தியா சீனா எல்லையில் புதிய குழப்பம் எழுந்துள்ளது. லடாக் பகுதியில் சீன ராணுவம் ரோந்து நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல்கள். இந்திய ராணுவம் வலுப்படுத்தப்பட்ட கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் எல்லை பகுதியில் மீண்டும் பதற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் ஆய்வாளர்கள் இதனை பயணத்துறை மற்றும் பங்குச்சந்தையில் தாக்கம் ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளனர். சுமூக நாடுகளாக இரு நாடுகளும் செயல்பட வேண்டிய சூழல் இப்போது இன்னும் கடுமையாகிறது. 1 முதல் 3 ஜூலை வரை தொடர்ந்து பெய்த கனமழையால் சென்னையில் பல பகுதிகள் கடும் வெள்ளத்தில் சிக்கின. மதிய நேர பீதியில் பள்ளிகள், அலுவலகங்கள் மூடப்பட்டன. சேப்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. முன்னதாக 2000 கோடியில் மேற்கொள்ளப்பட்ட நெடுஞ்சாலை வடிகால் திட்டம் செயல் இழந்ததா என கேள்விகள் எழுகின்றன. நகரமைப்பு திட்டங்கள் பேப்பரில் மட்டுமா? நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் போராட்டம். இறக்குமதி மீன்களால் உயிர் வாழ்க்கை பாதிப்பு. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மலிவான மீன்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளூர் மீனவர்கள் வாழ்வாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நாகை மாவட்ட ஆட்சியரகத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கடலில் உழைக்கிறோம், ஆனால் சந்தையில் காசே வரவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தமிழக அரசு இதுவரை அதிகாரப்பூர்வ பதிலை அளிக்கவில்லை. தாய் கடல் வளங்கள் மற்ற நாடுகளால் நாசமாக வேண்டாம். இவ்வளவு செய்திகள் இருந்தும் உண்மையா பொய்யா என்பதையே பார்க்கும் கண்ணோட்டம்தான் இன்றைய சவால். இன்றைய இந்த முக்கிய செய்திகளில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? உங்களை பாதித்தது எது? உங்களால் ஏற்க முடியாதது எது? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு வலிமை தரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நண்பர்களோட பகிருங்க. ஓட்டு ஒளியின் ஓசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைய நியாயத்தை நாமே பேசுவோம். மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஓட்டு நியூஸில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா. வணக்கம்.